கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு செய்தின்ற தலைப்பு யுவர் ஒர்க் வில் பி ரிவார்டட். உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். தோ தேரதோ தேரமே, தோ தேரதோ தேரமே, இயேசு சுவாமிக்கு தோ தேரமே, தோஷியனாய் ரட்சித்த பாரிசுத்தர்க்கு தோத்திரமே, தோஷியனாய் ரட்சித்த பாரிசுத்தர்க்கு தோத்திரமே. கோடா கோடி தூதர்கள் சபை கூடி நடனமாடி, கோடா கோடி தூதர்கள் சபை கூடி நடனமாடி, பாடி உம்மை துதிக்க ஆடியானம் அம்மை துதிப்பேன், பாடி உம்மை துதிக்க ஆடியானம் அம்மை துதிப்பேன். கண்ணீர் கீதம் பாடி எங்கள் மன்னவன் இயேசுவையே, கண்ணீர் கீதம் பாடி எங்கள் மன்னவன் இயேசுவையே. உன்னி உம்மை துதிக்க ஆடியானம் அம்மை துதிப்பேன், உன்னி உம்மை துதிக்க ஆடியானம் அம்மை துதிப்பேன். முப்பார்கள் சுற்றி நின்று எங்கள் மன்னவன் இயேசுவையே, முப்பார்கள் சுற்றி நின்று எங்கள் மன்னவன் இயேசுவையே. ஆர்ப்பரித்து துதிக்க ஆடியானம் அம்மை துதிப்பேன், ஆர்ப்பரித்து துதிக்க ஆடியானம் அம்மை துதிப்பேன். பரிசுத்தவான்கள் சங்கம் எங்கள் பார்த்திபன் இயேசுவையே, பரிசுத்தவான்கள் சங்கம் எங்கள் பார்த்திபன் இயேசுவையே. பாடி உம்மை துதிக்க ஆடியானம் அம்மை துதிப்பேன், பாடி உம்மை துதிக்க ஆடியானம் அம்மை துதிப்பேன். ஆயிரம் நாவிருந்தால் உம்மை பாடியே தோத்தரிப்பேன், ஆயிரம் நாவிருந்தால் உம்மை பாடியே தோத்தரிப்பேன். ஆவியிலே நிறைந்து எந்தன் அண்ணலிடம் சொல்லுவேன், ஆவியிலே நிறைந்து எந்தன் அண்ணலிடம் சொல்லுவேன். தாழ்த்தி தலைகுனிந்து இரத்த சாட்சிகள் குற்றமெல்லாம், தாழ்த்தி தலைகுனிந்து இரத்த சாட்சிகள் குற்றமெல்லாம் போற்று உம்மை துதிக்க ஆடியானம் அம்மை துதிப்பேன், போற்று உம்மை துதிக்க ஆடியானம் அம்மை துதிப்பேன். கெரூபின் செராபின்கள் வட சட்டையினால் மோடி, கெரூபின் செராபின்கள் வட சட்டையினால் மோடி, நேராய் அம்மை துதிக்க நீசன் நானும் அம்மை துதிப்பேன், நேராய் அம்மை துதிக்க நீசன் நானும் அம்மை துதிப்பேன். பனாதி ஜோதி எல்லாம் தேவ மைந்தனையே போற்றி, பனாதி ஜோதி எல்லாம் தேவ மைந்தனையே போற்றி. ஞானத்திலே துதிக்க ஆடியானம் அம்மை துதிப்பேன். இயேசுவே நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே, ஆமென். ஜானகி அம்மாள் பிரைஸ் தி லார்ட். செய்திக்கு ஆதாரமான வசனத்தை நம்ம முதல்ல எடுத்துக்கொள்ளும். 2 நாளாகமம் 15வது அதிகாரம் 7வது வசனம். 2 நாளாகமம் 15வது அதிகாரம் 7வது வசனம். நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றார். திடன் கொள்ளுங்கள்.
அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில காரியங்கள் நம்ம செய்து கொண்டே இருக்கோம். நமக்கு ஒரு சோர்வு வந்துடும். இது செய்யறதுனால நமக்கு என்ன லாபம், என்ன ஆச்சு, உண்மையிலேயே நம்ம சரியான பாதையில் இருக்கோமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். இதுக்குத்தான் உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு, இதுதான் செய்தி. இன்னைக்கு ஆண்டவர் என்ன செய்யறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன் பிள்ளைகள் தங்களை நம்பி செய்கிற ஒரு காரியத்தையும் அவர் கவனம் பார்க்கிறார். அவரை நம்பி செய்கிறார்கள். ஒரு நடந்த சம்பவத்தை சொல்லிட்டு இந்த செய்திக்குள்ள போகுது. தேவன் தன் பிள்ளைகளை எப்படி கவனித்து பார்க்கிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு பாதை வச்சிருக்கிறார். இந்த பாதை அநேக நேரம் கஷ்டமா இருக்கும். இது நடந்த சம்பவம், கற்பனை கதை கிடையாது, சின்ன சம்பவம் தான். இருந்தாலும் ஆண்டவர் எப்படி யோசிக்கிறார் அவங்களுக்கு காட்டுறேன். ஒரு பாஸ்டர், பெந்திகோஸ்ட் பாஸ்டர், சிஎஸ்ஐ பாஸ்டர் கிடையாது. அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு ட்ரைனிங்க்கு ஒரு கிராமத்துக்கு அனுப்புவாங்க. இது ஒரு வாலிபர், கொஞ்சம் வயசு பையன். இவர் என்ன செய்யறாரு, ஒரு கிராமம், அங்க ஒரு சபை, 2 சிஸ்டர்ஸ் இருக்காங்க. வேற போதகர் கிடையாது, சபையில் விசுவாசிகள் கிடையாது. ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டு நடுவில் புளிய மரம் இருக்கு. இதுதான் மேட்ரு. அவங்களுக்கு கொஞ்சம் அரிசி ஒரு மூடையில் வச்சிருக்காங்க. இந்த 2 சிஸ்டர் என்ன செய்வாங்கன்னா, காலையில ரைஸ் பொங்கிடுவாங்க. அந்த புளியம் பழம் விழுந்திருக்கும், அதெல்லாம் இவங்க கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அந்த புளியம் பழத்தை புளிஞ்சு ஒரு ரசம் வைப்பாங்க. வேற கூட்டலாம் கிடையாது. 2 பேரும் ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடுவாங்க. இப்ப அந்த தம்பியை அனுப்பியிருக்காங்க. இவர் எதுக்காக அனுப்பியிருக்காங்கன்னா, அவர் பாஸ்டர் முடிச்சிட்டாரு, பெந்திகோஸ்ட் பாஸ்டர். இந்த கிராமத்துல உன்னுடைய ஊழியத்தை ஆரம்பி அப்படின்னு சொல்லி. முதல் நாள் ரைஸ் ரசம், ஓகே சூப்பர். 2வது நாள் ரைஸ் ரசம். இப்படி ஒரு வாரம் 10 நாள் போகுது. வாலிப பையன் பார்த்தீங்களா, நாக்கெல்லாம் துருங்குது. சிஸ்டர்கிட்ட கேட்குறாங்க, சிஸ்டர் ஒரு மீன் வச்சு கொடுக்காங்க சிஸ்டர், ஏன் சாப்பிட்டு ரொம்ப ஆசையா இருக்கலன்னு. நீ ஜெபம் பண்ணி கேளப்பா, உனக்கு மீன் கொடுப்பாருன்ட்டு முழங்கால் போட்டு ஜெபம் பண்றாரு. ஒரு பருந்து ஒரு உயிரோடு ஒரு மீனை பிடிச்சிட்டு பறந்து போயிட்டு இருக்கு. கரெக்டா அங்க வந்து விட்டுருச்சு. பொத்துன சென்டர்ல விழுகுது, உயிரோடு துடிச்சுக்கிட்டு இருக்கு மீன். ஆண்டவர் கிரியலுக்கு ஒரு பலனை கொடுப்பார். சரி, செய்திக்கு ஆதாரமான சமத்தை உங்களுக்கு நான் வாசிச்சுட்டு செய்திக்குள்ள போவோம். 2 நாளாகமும் 15வது அதிகாரம் 7வது வசனம். 2 நாளாகமும் 15:7. நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. ஆண்டவர் என்ன செய்யறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஆண்டவருக்காக என்னெல்லாம் கிரியை செய்றீர்களோ அதெல்லாம் கணக்குல வைத்திருக்க. நம்ம ஆண்டவர் மாதிரி அக்கௌண்ட்டை கரெக்டா மெயின்டைன் பண்றவரை பார்க்க முடியாது. உங்கள் கண்ணீரை கணக்கில் வச்சிருக்கிறார், உங்கள் அலைச்சல்களை வச்சிருக்கிறார், கண்ணீரை வச்சு அவருடைய துருத்தியில் வச்சிருக்கிறார். இப்ப ஆசாப் உடைய வாழ்க்கையில என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை ஒரு லட்சியமாக மாத்திட்டார். எப்படி லட்சியமா மாத்திட்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் என் கைகளை நெகிழ விடாமல் இருந்தேன். அப்ப என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரை தேடுறதை தவிர வேற எதுவுமே என் வாழ்க்கையில கிடையாது. ஒரே ஒரு வேளை இவர் ராஜா, இவர் ஒண்ணு மட்டும்தான் செய்யறாரு. அப்படி செய்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் எப்படி இவரை ஆசீர்வதித்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 14வது அதிகாரம் 11வது வசனத்துல 8 நீங்க தொய்ந்து வாசிச்சு பாத்தீங்கன்னா, ஆசாப்புக்கு எதிராக 9வது வசனம், அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா 10 லட்சம் பேர் 300 ரதங்களோடு வந்து சேர்கிறார். இப்ப ஆண்டவர் பார்க்கிறார். என்ன பார்க்கிறார்னா, பல காரியங்கள் செய்யலாம். இதுவரை ராஜாக்கள் என்ன செய்வாங்க கேட்டீங்கன்னா, சரண்டர் ஆயிடுவாங்க. சரண்டர் ஆயிட்டு, எப்ப யுத்தம் எல்லாம் வேண்டாம், எங்களுக்கு நான் உனக்கு அடிமையா மாறிடுவேன், எங்களுக்கு கடவுள்கிட்ட காரை இருக்காரு, அவர் பேரு யெகோவா தேவன், சர்வ வல்லவரெல்லாம் இருக்குது, அது ஒரு பக்கம் இருக்கட்டு, நான் சரண்டர் ஆயிட்டேன். ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா, நிறைய ரூபா ஆலயத்தில் இருக்கிற பணங்கன எல்லாத்தையும் கொடுத்து, அப்பா நீ வந்த வழியே போயிரு, உங்களை ஒன்றும் செய்யாத, இதுக்கு அதெல்லாம் கொடுத்தாச்சு. அப்படி சரண்டர் ஆகிற ராஜாக்கெல்லாம் இருந்திருக்காங்க. ஆனா இந்த 2 நாளாகமும் 14வது அதிகாரம் 11வது வசனத்துல உங்கள் கிரியலுக்கு பலன் உண்டு அப்படின்னு ஆசாப் சொல்லுகிறார்னா காரணம் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆசா
தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு ஜெபிக்கிறாரு. ஜெபிக்கிறாருன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு நிச்சயம் என்னன்னா, ஒரு கடவுள் இருக்கார், அவர் என் ஜெபத்தை கேட்பார். ஒரு குட்டி சம்பவத்தை சொல்றேன். இந்த சொன்னது யாருன்னா லலிதா அம்மாள். உங்களுக்கு யாருக்கும் தெரியாது, எல்லாருக்கும் லலிதா அம்மாள் என்ன டவுட் தெரியும். அவங்க ஒரு நாள் இந்த சம்பவத்தை சொல்றாங்க. என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு விக்கிரகம். அந்த விக்கிரகத்துல அந்த பூசாரி அந்த சாமியெல்லாம் நல்லா கழுவி பூஜை போட்டுட்டு, இந்த அம்மா கிறிஸ்தவ அம்மா நல்லா தெரியும், பையன் அம்மாட்ட சொல்லிட்டுருவாங்க, அவங்க இயேசுட்ட சொல்லி ஜெபம் பண்ணுங்க, என் மனைவி ரொம்ப முடியாம இருக்கா, நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா இயேசு என் மனைவிக்கு சுகத்தை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி. இந்த அம்மா கொஞ்சம் குசும் பிடிச்ச அம்மா, உங்க விக்கிரகெல்லாம் கேட்காது, நீங்க இயேசுட்டு எனக்காக என் மனைவிக்காக நீங்க ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அப்ப அந்த பூசாரி ஐயருக்கு எவ்வளவு ஒரு விசுவாசம் இருக்கு பாருங்க. அப்ப நம்ம 2 நாளாகமம் 14வது அதிகாரம் 11வது வசனத்தை நம்ம பார்க்கிறோம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலன் உள்ளவனுக்கும் பலனற்றுக்கும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம் உமக்கு லேசான காரியம், பலன் உள்ளவன் பலனற்றவன். ஒரு பாட்டு இங்க இருந்து எடுத்திருக்காரு. அப்ப ஆண்டவர் கிரியலுக்கு பலன் உண்டு அப்படின்னா, ஆசா ஆண்டவர் தேடுகிறார், ஆபத்துல தேடுகிறார். தேடி ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா, இந்த ராஜா ராணுவத்தை கொண்டு நிறுத்திட்டார். பாருங்க, 10வது எல்லாம் அணிவகுத்து ரெடியா நின்றுட்டாங்க. அப்ப நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சுட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். எல்லாமே அவரே பார்த்துக்கிட்டு வரன்னு சொல்லிட்டு நீங்க தூங்கிட்டு இருந்தீங்கன்னா he will not help. சரி, ராஜா என்ன செய்றார் அப்படின்னு எதிர்பார்த்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க ஒரு விசுவாசத்தை நம்ம பார்க்கிறோம். என்ன விசுவாசத்தை பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 16வது வசனம், எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும். துணை, யுத்தம் இருக்குது, ராணுவம் இருக்குது, எல்லாம் இருக்கு, இதை வச்சு எங்களால ஜெயிக்க முடியாது. நீங்க வரணும் ஏசப்பா, நீங்க எங்களோட கூட நிக்கணும், துணையா இருக்கணும். இந்த துணைங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு காரியம். என்னுடைய தகப்பனார் டாக்டர் ஹெர்பர்ட் லைசாண்டர், நான் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் சர்ஜன் கிளவுஸ் எல்லாம் போட்டாச்சு, அப்புறம்லாம் போட்டாச்சு. அது என்ன செஞ்ச, ஒரு சின்ன பையனுடைய பிளாடர்ல ஒரு கல், நல்ல சைஸ் கல், ஒரு நெல்லிக்காய் சைஸ் வச்சுக்கோங்களேன். எங்க அப்பா என்ன பண்ணாருன்னா எல்லாம் ப்ரொசீஜர்லாம் பண்ணி முடிச்சிட்டாரு. இப்ப இந்த தொப்புளுக்கு கீழே பீபிஸ்க்கு மேல அந்த பிளாடர் ஃபுல்லா இருக்கு, நல்லா பம்ப் பண்ணி வச்சிட்டாரு, தண்ணி ஃபுல்லா பண்ணி வச்சிருக்காரு. எங்க அப்பா இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டார். இப்ப பிளாடர் இருக்குது. எங்க அப்பா சொன்னாரு, நைஃபை கையில பிடிச்சாரு, ஓப்பன் பண்ண உள்ள ஸ்டோன் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. நான் சொன்னேன், எப்படிப்பா இத பிளாடரை எப்படிப்பா இருக்கிறது, புண்ண கத்தி தூக்குனது கிடையாது, அப்பதான் டாக்டரா இருந்திருக்கேன், ஃப்ரெஷ் மேன். என் கையை அப்படி ஒரு பிடி பிடிச்சாரு, பிடிச்சிட்டு ஒரு குத்துனாரு, பிளாடர் ஓப்பன் ஆயிடுச்சு. அப்ப சொன்ன, இந்த 2 வரல உள்ள விடு, கல் இருக்கும், கல்லை எடுக்காம வந்தா பார்த்துக்கொண்டாரு. எங்க அப்பா அது கிரிப், இன்னைக்கு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, எவ்வளவு தூரத்துக்கு நான் கிரிப் நீ கையை பிடிச்ச ஆரம்பிச்சேன். கையை உள்ள விட்ட உடனே தடையை பார்த்தா உள்ள எவ்வா கல் இருக்குப்பா, நான் மொத நான் கண்டுபிடிச்ச மாதிரி இறக்காங்கிற மாதிரி நான் சொன்னேன். இருக்குது ரைட்டு, வெளியில எடு பாப்பனாரு. 2 வரலையும் உள்ள விட்டேன், அப்படி பிடிச்சாச்சு, அப்படி பிடிச்சு வெளியில கொண்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் எத்தனையோ ஆஸ்தோ சர்ஜரி, எத்தனையோ பிளேட்டு, என்னென்னமோ. இன்னைக்கு கொஞ்ச நேரம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு பாட்டிக்கு இந்த சுண்டு வரல் கட்டாயி தொங்கிட்டு இருந்துச்சு. நம்ம நிஷல் சார் தான் சர்ஜன், நான் கூட இருந்து ஐடியா மட்டும் கொடுக்குறது, இப்படி போடுப்பா, இப்படி போடு, இந்த வரல இப்படி அந்த மாதிரி வந்துருச்சா, அந்த அடுத்த ஃப்ராக்சர் தெரியுதா, வயிறு போகுதா, நல்லா இருக்கு ஜீப்பா. எங்க அப்பா ஒரு காலத்துல எனக்கு துணையா நின்னார். அப்பா கடந்து போயிட்டார். அடுத்த தலைமுறை நிஷல், அவரு சர்ஜனா, சர்ஜன். ஆனா அவருக்கு யார் துணை நிக்க வேண்டியிருக்கு, ஆண்டவர் இருப்பார். நான் இல்ல நான் சொல்ல மாட்டேன், ஆனா நான் பக்கத்துல நிக்கிறேன். நான் நிக்கலைன்னா அவனால செய்ய முடியாது, துணை நிக்கிறேன். இது போல ஆண்டவர் யுத்தத்துல, இது சர்ஜரி கிடையாது. 2 நாளாகமம் 14வது அதிகாரம் 11வது வசனம்,
ஆசாவுடைய கிரியை என்னன்னா, எங்களுக்கு தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நிலும், உம்மை சார்ந்து நம்ம யாரை சார்ந்து கொள்ளுகிறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அநேக நேரம் நம்ம மனிதர்களை சார்ந்து கொள்ளும். ஏன் மனிதர்களை சார்ந்துக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க நமக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருப்பாங்க, வா நான் உனக்கு இதை செய்யறேன் அப்படின்னு. ஒரு நடந்த சம்பவத்தை அவங்களுக்கு சொல்றேன். ஒரு பெரிய கோடீஸ்வரன், பெரும் கோடீஸ்வரன், அவருடைய பிள்ளைகள்லாம் ஃபாரின்ல இருக்காங்க, இவர் அந்த ஊர்ல இருக்காரு. அவரை கவனிக்கிறதுக்கு ஒரு வயதான பாட்டியம்மா, அவரே வயதானவர், அவரோட சீனியர். அந்த அம்மா அந்த வீட்டை பார்க்கறது, சமையல் பண்றது எல்லாம் அந்த அம்மா ஒத்தையா செய்யும். ரொம்ப வயசான உடனே அவர் சொல்லியிருக்காரு, ஏம்மா நீ உங்க கிராமத்துக்கு போ, நீ கையெல்லாம் நடுங்குது, உனக்கு மக இருக்கா, உன் மக கல்யாணத்துக்கு நான் உனக்கு ஃபுல்லா நான் தான் பொறுப்பு, A to Z நான் பாத்துக்கிறேன், நீ என்னைய பல வருஷமா பார்த்த, கல்யாணத்துக்கு வா அப்படின்னு சொன்னார். கொஞ்ச நாள் உடனே மாப்பிள்ளை கிடைக்கும், பாட்டி ஏதோ கஷ்டப்பட்டு ஒரு மாப்பிள்ளைய செட் பண்ணிருச்சு. சரி கூப்பிட்டுருக்காரு, எனக்கு அவருக்கு உதவி செய்யணும், சார்ந்து கொண்டிருக்குது தன்னுடைய எஜமான். வந்தா ஒரு ஷெட்டு போட்டுருக்கு முன்னாடி. அது எப்ப போடுவாங்கன்னா, இறந்து போனாங்கன்னா அதை போடுவாங்க, ஷார்மினா அப்படின்வாங்க. போட்டாச்சு. இந்த அம்மா பயந்து ஐயா எங்க, ஐயா போயிட்டாரு, நேத்தே போயிட்டாரு. சார்ந்து கொண்டவர். இந்த அம்மா யாரும் ரெகனைஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, துணை நிலும், உம்மை சார்ந்து உடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம். இங்க ஒரு பக்கம் நாம இருக்குது, இன்னொரு பக்கம் ஏராளமான கூட்டம் இருக்கு. அப்ப இந்த ஏராளமான கூட்டத்துக்கு நாங்க நிக்கிறதுக்கு எங்களோட கூட இருக்கிறது உங்களுடைய நாமம். ஆண்டவர் காத்துக்கிட்டு இருக்கார். என்ன காத்துக்கிட்டு இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆசா எப்படி ஜெபிக்கிறான் என்று எப்படி கேட்கிறான் ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிக்கிறார். எல்லாமே ஆயத்தமா இருக்குது. தேவனை சார்ந்து கொண்டிருக்கிறார். தேவனை சார்ந்து கொண்டுகிட்டு அடுத்த ஒரு ஜெபத்தை பாருங்க, 16 வசனம். கர்த்தாவே நீர் எங்கள் தேவன், இதாங்க உரிமை பாராட்டு, யூ ஆர் அவர் காட், எங்க கடவுள் ஐயா. இந்த எங்களுடைய கடவுள் சொல்றது ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட். சரி, எல்லாராலையும் எங்களுடைய கடவுள் அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னா முடியாது. சரியா? ஒரு சம்பவத்தை உங்களுக்கு காட்டுறேன். யோசுவா 1வது அதிகாரம் 14. இஸ்ரேல் மக்கள் யோசுவாட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, யோசுவா 1வது அதிகாரம் 14. நாங்கள் மோசேக்கு செவி கொடுத்தது போல உமக்கும் செவி. ரைட், மோசே போயிட்டாரு. மோசே ஆண்டவர் சொல்றாரு, மோசே நீ உன் கைய உன் வேலைக்காரன் யோசுவா அபிஷேகம் பண்ணு, உன்னுடைய வரமெல்லாம் அவன்கிட்ட வரணும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவர் எல்லாம் செஞ்சுட்டார். இப்ப குழப்பம் 14. உம்முடைய தேவனாகிய கர்த்தர் மாத்திரம் மோசேடு இருந்தது போல உம்மோடு இருப்பாராக. மோசேட்ட இருந்தார்ல, உங்ககிட்ட எங்கள்கிட்ட எல்லாம் தேவை. நீர் எங்களுக்கு கட்டளையிடும் சகல காரியங்களும் உம்முடைய சொல்லை கேட்காமல் முரட்டான கொலை செய்யும். இது உம்முடைய தேவன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்க, அதுக்கு ஒரு ரீசன். நாகர்கோயில் நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு மக்களுக்கு நம்முடைய ஆண்டவர் குறித்து ஒரு தவறான கான்செப்ட் இருக்குது. தவறான கான்செப்ட். அது என்ன நான் சொல்றேன், நாங்க பிறந்து வளர்ந்த ஒரு நாள் எனக்கு நல்லா தெரியும். அந்த மக்கள், அது பெரியால இருந்து சின்ன பிள்ளையா இருக்கட்டும், அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ ஆண்டவர் பிதாவுக்கு இயேசு கிறிஸ்துவ கிட்டே போயிருக்கணும், தூரமா இருக்கணும், கிறிஸ்தவன பேரை வச்சுக்கிடணும், ரொம்ப எல்லாம் ஜோம் பண்ணக்கூடாது, பைபிள்லாம் வாசிக்கூடாது, ஞாயிற்றுக்கிழமை தவறாம ஆலயத்துக்கு போயிடணும், புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு போயிடணும், போய் எல்லாரோடையும் போய் உட்கார்ந்துக்கிடணும், ரகசியமா இருக்கணும், உன் பேர் யாருக்கும் தெரியக்கூடாது, சைலண்டா வந்துட்டு சைலண்டா போயிட்டேன்னா ஆண்டவர் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டார். நீ மட்டும் ரொம்ப ஏன் ஆண்டவரு, ஏன் இயேசு, நான் ஊழியக்காரன், நான் பைபிள் அப்படி நீ பண்ணுன அடி விழும். அந்த அடியிலிருந்து வெளியே வர முடியாது. இது தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்குறேன், தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இது எப்படி அவங்க மண்டைக்குள்ள போச்சுன்னு தெரியாது. அதனாலதான் யோசிச்சு உங்க கடவுள் ஐயா, ஏன் கடவுளா, என் கடவுள் தான், ஆனால் உன் கடவுள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆண்டவர் இதை எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்கறா, பிரச்சனைய நீ என்கிட்ட கொண்டு வரணும். 14வது அதிகாரம் 11வது வசனத்துல நம்ம பாக்குறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா,
ஆண்டவர் உம்மை சார்ந்து கொள்ளணும்னு எதிர்பார்க்கிறது ஒரு முக்கியமான ஒரு கான்செப்டை நான் சொல்ல போகிறேன். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 16 வசனம், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதே. இதுதான். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ஆண்டவரை சார்ந்து கொள்ளுகிற ஏசா, சரியா, ரைட். இன்னொரு பக்கம் யார் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. இவங்களுக்கு ஏசாவை ஜெயிக்கிறது பிரச்சனையே இல்லை. ஆனா ஏசாவை ஜெயிக்க போறாங்களா தேவனை ஜெயிக்க போறாங்க? தேவன் ஆண்டவரே உங்களை மேற்கொள்ள விடாதீங்க. எங்களை ஜெயிச்சாச்சுன்னா என்ன அர்த்தம்? இது காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு ஒரு விளக்கத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். எடுத்துக்கலாமா? நியாயாதிபதி எடுத்துக்கொள்ளுங்க. நியாயாதிபதிகள் 16 வசனம். சிம்சோன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சிம்சோனை பிடிச்சாச்சு, கண்ணை குருடாக்கியாச்சு, செங்கிலியில கெட்டி வச்சுட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்க கடவுளை புகழ்றாங்க பாருங்க. நியாயாதிபதி 16வது அதிகாரம் 23 வசனம், பெலிஸ்தியர் பிரபுகள் நம்முடைய பகைஞனாகிய சிம்சோனை நம்முடைய தேவன் நம்முடைய கையில ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி அவருடைய தேவனாகிய தாகோனுக்கு ஒரு பெரிய பலி செலுத்தும் கூடி. இப்ப அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பா யெகோவா தேவன் ஒரு இருந்தார் ஐயா, சிங்கடல் எல்லாம் பழக்க வச்சாரு, ரைட்டு. ஆனா இப்ப எங்க தாகோனுடைய ஏரியாக்குள்ள வந்தாச்சு. இது எங்க ஜில்லாக்கு வந்த உடனே எங்க தாகோன் பவர்ஃபுல் மேன். இந்த பவர்ஃபுல் கடவுள் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த யெகோவா தேவனை ஒரு பெரிய பவர், அது யெகோவா தேவனுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவ். இவன் தான் விடுதலை கொடுக்க. இப்ப இவன் எங்க கேட்க மாட்டேங்கிறான். 24 ஜனங்கள் அவனை கண்ட உடனே நம்முடைய தேசத்தை பாழாக்கி நம்மள அநேகரை கொன்று போட்ட நம்முடைய பகைஞனை நம்முடைய தேவன் தாகோன் என்று சொல்லி தங்கள் தேவர்களை புகழ்ந்தார்கள். இதுதான், இது நடக்கக்கூடாது. இப்படி ஒரு சம்பவம். அதுக்கப்புறம் கதை வேற. இவங்கெல்லாம் ஒரே செகண்ட்ல ஜெவமனவனை தூக்கி காலி பண்ணிட்டாரு ஆண்டவர், அது வேற. இப்படி நடக்கக்கூடாது. இவ்வளவுக்கு இந்த ஆசா ஆண்டவருடைய மேல ஒரு அன்பு இருந்துச்சு. அதை திரும்ப அந்த வசனத்தை வாசிக்கிறேன். 2 நாளாகமம் 14வது அதிகாரம் 16 வசனம், கர்த்தாவே நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும். திருவள்ளுவர் வசனம் சிலர்லாம் லேட்டா வந்திருக்கீங்க, அதனால வார்த்தையை காமிச்சிருக்கேன். 2 நாளாகமம் 15வது அதிகாரம் 7வது கீ வசனம். இங்கிலீஷ்ல நான் வாசிக்கிறேன். யுவர் ஒர்க்ஸ் வில் பி ரிவார்டட். உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. இதான் செய்தி. இந்த 15வது அதிகாரம் 7வது வசனம், நீங்களோ உங்கள் கைகளை நெகிழவிடம் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. சரி, இந்த பலன் கொள்ளுகிற தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 14வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கிறேன். 14, 13, அவைகளை ஆசாவும் அவனோடு கூட அந்த ஜனங்களும் கேஆர் மட்டும் துரத்தினார்கள். எத்தியோப்பியர் திரும்பவும் பலன் கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள். கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கு முன்பாக நொறுங்கி. கர்த்தர் அதை பெருசா இவங்க சார்ந்து கொள்ள யாரால மேற்கொள்ளவே முடியாதோ இவங்க மட்டும் மேற்கொண்டிருந்தாங்கன்னா அவருடைய நாமம் தூஷிக்கப்பட்டு. அதனால கர்த்தருக்கும் அவர் கூட வர்றாங்க. செங்கடல் பழக்கிறதுக்கு முன்னாடி பார்வோன் சேனைகளோட வர்றான். ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா உருளைகளை கழட்டி விட்டார். கலட்டின உடனே அது ரதம் போக மாட்டேங்குது, தள்ளுறாங்க, போக மாட்டேங்குது. அவங்க சொல்றாங்க இவங்களுடைய தேவன் யுத்தத்துக்கு வந்துட்டார், இனி நம்மளால தப்பிக்க முடியாது, நம்ம ரிவர்ஸ்ல ஓடி போயிடும் அப்படின்னு. அதுபோல இங்கேயும் பாத்தீங்கன்னா அவருடைய சேனைகளுக்கு முன்பாக நொறுங்கி போனார்கள். அவர்கள் மிகுதியாக கொள்ளை அடித்து 14 கேராரின் சுற்றுப்புறத்தில் கர்த்தரால் அவர்களுக்கு பயங்கரம் உண்டாயிற்று. கர்த்தரால் அவர்களுக்கு பயங்கரம் உண்டாயிடுச்சு அப்படின்னு அர்த்தம்னா இப்படி பார்வோனுடைய சேனைகளுக்கு புரிஞ்சுக்கிடுச்சு, அவங்க கடவுள் யுத்தத்துக்கு வந்துட்டாரையா, நம்மளை சோடி முடிச்சிட்டாரு அப்படின்னு. செங்கடல் மூடிடுச்சு. அதனால இங்க கர்த்தர் அவருக்கு பயங்கரம் உண்டாயிற்று. அந்த பட்டணங்களை எல்லாம் கொள்ளையிட்டார்கள், அவை மிகுதியாக கொள்ளையிட்டார்கள். இந்த கொள்ளையிட்ட எல்லாரும் என்ன செய்ய எருசலேமுக்கு திரும்பி வருகிறார்கள். அப்ப மனுஷன் உண்மை மேற்கொள்ளாதபடிக்கு சொல்றாருன்னு அர்த்தம்னா தேவன் ஒரு தேவன். அவர் எப்படி இருக்காருன்னா ஒரு நம்ம ஒவ்வொரு அவரை கனப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். தேவன்
தன்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜெபம் பண்ணி அவரை சார்ந்து கொண்டிருந்தா தான் ஆக்ஷனுக்கு வருவார். அப்படி ஒரு குணாதிசயத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். தேவனுடைய ஒரு ஸ்பெசிபிக் குணாதிசயம் இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எசாயா 45வது அதிகாரம் 45:15 இது ஆண்டவருடைய ஒரு விசேஷமான ஒரு தன்மை. எசாயா 45:15 இஸ்ரவேலின் தேவனும் இரட்சகருமாகிய நீர் மெய்யாகவே உம்மை மறைத்துக் கொண்டிருக்கிற தேவனாய், மறைத்துக் கொண்டிருக்கிற தேவன். இது என்ன அப்படின்னு நீங்க புரிந்து கொள்றதுக்கு ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஆப்பிரிக்கா தேசத்துல அவங்க எல்லாம் வில் அம்பு வச்சு யுத்தம் பண்ணுவாங்க. ஒரு ட்ரைப்னா ஒரு ஜாதி காட்டுவாசிகள். இந்த காட்டுவாசிக்கு ஒரு தலைவன் ஒருத்தர் இருப்பான். அந்த தலைவன் கீழே நிறைய பேர் இருப்பாங்க. அந்த தலைவன் அவனுடைய மகனை அடுத்து அந்த போஸ்ட் கொண்டு வரும். இப்போ அவன் பையன் ஒருத்தன் இருக்கான். அவனுக்கு ஒரு 13 வயசு, 12-13 வயசு. இது வாலிபனே சொல்ல முடியாது, சின்ன பையனே சொல்ல முடியாது. இப்பதான் மீசையெல்லாம் இதுல அரைச்சி போச்சு, நாட்டு மீசை. அப்பதான் அவனுக்கு இந்த மீசையெல்லாம் வளருது. அந்த வளர்ந்துருக்கிற மீசையில அம்மா முந்தானியே பிடிச்சிட்டு இருக்காங்க. இவனை என்ன செய்யறதுன்ட்டு உடனே அப்பா வா நம்ம போவான்ட்டு கூட்டிட்டு போறாரு. அப்பா எங்கேயோ கூட்டு போறான்னு பின்னாடியே போறான். ஒரு மாலை நேரம் ஆகுது. அப்பா என்ன செய்யறாரு, இவன் கண்ணை கட்பான். பின்னாடி கையையும் கட்டிட்டு கையை காலெல்லாம் கட்டி ஒரு இடத்துல இங்க இருந்து அப்பா அப்பா இந்தா வந்துட்டேன்ட்டு போனாரு. அழகான இவன் அழுகிறான். திடீர்னு ஒரு புலி அப்படியே பாய்ந்து வர சத்தம் கேக்குது. ஆனா நின்றுச்சு. இவன் பாக்குறான், கையெல்லாம் நல்லா இருக்கு. ஒரு பாம்பு சர்ற வர சத்தம் கேக்குது. ஒண்ணுச்சு. அழுது 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 எவ்வளவு நேரம் தான் அழுகிறது. தூங்கிட்டான். காலையில பாக்குறான், சுத்தி 4-5 இந்த மாதிரி பாம்பு, சிங்கம் இதெல்லாம் செத்து கிடக்குது. இவன் காலையில அப்பா வர்றாரு. எப்பா எங்க அப்பா போன, என்னை விட்டுட்டு போயிட்டேப்பா, எங்க அப்பா போன அழுகிறான். அப்ப சொல்றாரு, நான் எங்கேயும் போலப்பா, இந்த மரத்துக்கு மேல இருந்து நான் மறைஞ்சு உன்னை பாதுகாத்துருக்கேன். இதெல்லாம் யாரு பொண்ணா நினைக்கிறேன், நான் தான் காணுறேன். நீ ஒரு தைரியம் வரணும். நீ அப்பா கூட வர்றதுக்கு அவனை மறைந்திருந்து உன்னை பாதுகாத்தேன். அதுபோல ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, இஸ்ரவேலின் தேவனும் இரட்சகரும் விடுதலை கொடுக்கிறோம், நீர் மெய்யாகவே மறைத்துக் கொண்டிருக்கிற தேவனா இருக்கு. இந்த மறைத்துக் கொண்டிருக்கிற தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 நாளாகமம் 15:2 மறைந்து கொண்டிருக்கிறாரு. நீங்க என்ன செய்யணும்? ஆசா என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே யூதா பென்னியமின் கோத்திரத்தாரே, இப்ப தேவ ஆவியானவர் அசிரியா மேல இறங்கணும்னா ஆசாவுக்கு சொல்லுகிறார். ஆசாவே யூதா பென்னியமின் கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுத்துவார், விட்டா அவர் உங்களை விட்டுருவார். மறைந்துகிட்டு இருக்கிறாரு, அங்கதான் இருக்கிறாரு, பாதுகாத்துட்டு தான் இருக்காரு. ஆனா அவருக்கு ஒரு ஆசை, நீ என் கூட இருக்கணும்ப்பா. இது கூட இருக்கு. எவ்வளவு பெரிய ஆசை! நம்ம ஆசை கிடையாது, ஆண்டவருடைய ஆசை. என் பிள்ளைக என் கூட இருக்கணும். எங்க அப்பாக்கு நாங்கெல்லாம் ஒன்னா இருக்கணும் ரொம்ப ஆசை. சொல்ல மாட்டாங்க. ஒரு கல்யாணத்துக்கு நாங்க நார்வே போயிருக்கோம். அப்ப எங்க அப்பாவுடைய அண்ணன், எங்க பெரியப்பா எல்லாரும் உட்காந்துருக்க கல்யாணத்துல. நாங்கெல்லாம் படிச்சு முடிச்சு டாக்டர் ஆகி நாங்கெல்லாம் ஒன்னா உட்காந்துருக்கோம். வீட்டுல இருக்கோம். பாபி, எங்க அப்பாவுக்கு வீட்டு பேரு பாபி. நீ என்ன நீ 3 பேர்லயும் ஒன்னா வச்சுக்கிட்டு இருக்க? அன்னைக்கு சொன்ன எல்லாரையும் தனியா அனுப்பிடுவேன்னு சொல்லி, இது என்ன சின்ன பிள்ளை மாதிரி வச்சிருக்க, எல்லாத்தையும் தனியா அனுப்ப மாட்டியா? அண்ணன் பாத்தீங்களா விரட்டுறாரு எங்க அப்பாவை. எங்க அப்பா எவ்வளவு ஒரு ஆளு. நாங்கெல்லாம் இருக்கோம். அப்ப சொன்னாங்க, இந்த 3 பேரை வச்சுதான்டா நான் சொல்றேன். 3 பேர்ல இவனால் ஒருத்தனுக்கு, யாருக்கு ஒருத்தனுக்கு தனி கொடுத்துறோம் போனோம்ங்கிற ஆசை இருந்தா போயிருக்கு. அப்பாவா உனக்கு வீடை பார்த்து வச்சிருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்க எங்க அப்பாவுக்கு இருக்கா தனி கொடுத்துறோம் போறதுக்கு, எல்லா வசதியும் இருக்குது, சாப்பாடு இருக்குது. நாங்க சொன்னோம், இல்லப்பா நாங்க உங்களோடய இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் சில வருஷங்கள் அதுக்கப்புறம்
எங்க குடும்பத்துல இது குடும்ப கதை இருந்தாலும் நீங்க கேட்கறதுல தப்பு கிடையாது. என் மனைவிக்கு ஒரு சின்ன, எங்க அப்பாலாம் இறந்துட்டாரு, அம்மா இறந்துட்டாங்க. அப்புறம் அவருக்கு ஒரு ஆசை, நம்ம தனியா போவோம் சேட்டா, இதுக்கு நம்ம கூட்டுல இருக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரா பார்த்து ஒரு சம்பவத்தை நடத்தினார். அது என்னன்னா இரட்டை கொலை. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு இன்கம் டாக்ஸ் ஆபீசர், அவர் பேர் எபனேசர், அவரும் அவர் மனைவியும் வீட்டுல போய் கூத்துன்னு குத்தி இவ்வளவு பிரச்சனை வந்துச்சு. என் மனைவி சொன்னா, சேட்டா வாபஸ் வாங்கிக்கிறேன். என்னமா வாபஸ் வாங்குறேன், தனியா போகணும்னு சொன்னீங்கல்ல, அது வேண்டாம், இந்த மாதிரி இவங்க குத்து வாங்கி நான் சாகிறதுக்கா, நாம இங்கே இருப்போம், நமக்கு பாதுகாப்பா இருக்கு அப்படின்னு சொன்னா. இது எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கூட இருக்கணும். அவரை விட்டு விட்டா அவர் உங்களை விட்டுருவார், நீங்க கூட அவர் உங்களோடு இருப்பார். நாங்க ஒரு கூட்டு குடும்பத்தில் இருக்கிறோம். நாங்க எப்படி கூட்டு குடும்பத்தில் ஒன்னா இருக்கிறோமோ அதுபோல ஆண்டோடைய எதிர்பார்ப்பு, நீ தேடுறது ஒண்ணு, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தேடணும், ரெண்டாவது கூட இருக்கணும். கூட இருக்கும்போது அவர், இந்த கூட இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய கண்கள் நம்ம மேல நோக்கமா இருக்கும். என் பிள்ளைக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி. இப்ப இந்த பிள்ளைகளா இருக்காங்க, வீட்டுக்கு போவோம், வாலிப பிள்ளைகள் வெட்ட இந்த இதெல்லாம் முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் போனா அம்மா காத்துக்கிட்டு இருப்பாங்க, இந்த பிள்ளைக்கு ஏதாவது சாப்பாடு வச்சிருப்பாங்க. ரொம்ப விசேஷமெல்லாம் இருக்காது, ஆனா ஃபுட் ரெடியா இருக்கும். என் பிள்ளை கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வருது. இன்னைக்கு என் மகள்கிட்ட பேசிட்டு போது சொல்றான், ஸ்டீவ் 97% வாங்கிட்டாரு 10th. அடுத்த ஃபர்ஸ்ட் டே சொல்றா, எப்ப அந்த பிசிக்ஸ் புஸ்தகத்தை பார்த்தா எனக்கு பயமா இருக்கும். என் மகன் நல்லா படிச்ச பொண்ணு, இன்ஜினியரிங் முடிச்சவ, அவ பிசிக்ஸ் புக்கை பார்த்து அவள், அதனால ஐயப்பன் அப்படின்னு ஒரு சாரை ஃபிக்ஸ் பண்ணிருப்பான். முந்தின வருஷமா லிமிட்டடா கிளாஸ் எடுத்தார். இப்ப திங்கக்கிழமை அவ என்ன செய்யணும், நேரா கிளாஸ் முடிஞ்ச உடனே ஐயப்பன் சார்ட்ட போய் டியூஷன் 1 hour முடிச்சுக்கிட்டு திரும்ப வரும். அதுக்கு தனி சாப்பாடு. அதாவது மத்தியானத்துக்கு கொடுத்தாச்சு, லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு, இது எக்ஸ்ட்ரா பாக்ஸ். சொல்றா, சப்பாத்தி வச்சிருந்தேன்ப்பா, என்னென்னலாம் அந்த டப்பால வச்சிருந்தேன். இவன் என்ன செய்யணும், ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஐயப்பன் சார் வீட்டுக்கு வரணும். இப்ப அம்மாக்கு தெரியுது, என் பிள்ளை படிக்கிற பையன், அங்க 1 மணி நேரம் கிளாஸ் அட்டன் பண்றதுக்கு முன்னாடி அவனுக்கு பசிக்கும், அவனுக்கு நான் சாப்பாடு எக்ஸ்ட்ரா கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி. அப்ப கூட இருக்கிறவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன தேவை அப்படின்னு எல்லா நேரமும் அந்த நம்மளோட கூட இருக்கும். நம்முடைய எதிர்பார்ப்பு தேடணும், ஆனா தேடுறது மாத்திரமல்ல, அவரோட கூட இருக்கணும். அப்படி கூட இருந்த ஒரு நபரை உங்களுக்கு இல்லையா, நிறைய பேர் இருந்தாங்க, ஒருத்தர் நான் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா காட்ட முடியும். அது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 5வது அதிகாரம் 24 ஏனோக்கு 24 5:24. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையிலே, சஞ்சரித்துக் கொண்டிருக்கலாம் என்ன அர்த்தங்கிறத இதை நீங்க புரிஞ்சுக்கொள்றதுக்கு ஆமோஸ்க்குள்ள வரணும். எங்க வரணும், ஆமோஸ். ஆமோஸ் எங்க இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பக்கம் 1065 1065. ஆமோஸ் 3 பக்கம் 1065. 2 பேர் ஒருமித்தாலை ஒழிய ஒருமித்து நடந்து போகும். ஒருமித்து அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 பேருக்கும் ஒரே சிந்தை, சேம் வேவ் லென்த் அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த 2 பேருக்கும் சேம் வேவ் லென்த் இருந்தால்தான் இணைந்து போகும். இங்க தேவன் ஒரு பக்கம் நடக்கிறார், அவருடைய சிந்தைகள் ஒண்ணு இருக்கு, ஏனோ கூட ஒரு சிந்தை. 2 பேரும் எப்படி நடக்கிறாங்க, ஒன்னா நடக்கிறாங்க. ஆண்டவர்கிட்ட பேசும்போது ஆண்டவருக்கு எது பிடிக்கும்னு ஏனோக்கு தெரியும். ஏனோக்குடைய இருதயமும் ஆண்டவருடையும் ஒன்னா இருக்குது. அப்பதான் இணைஞ்சு போக முடியும். இணைஞ்சு போய் அதனால என்ன ஆசீர்வாதம் கிடைத்தது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 2 இடத்துலதான் ஏனோக்கை பத்தி இருக்கு. 2வது எங்க இருக்கு, யூதா. வாங்க, வெளிப்படுத்துவதற்கு முன்னாடி இருக்கிற யூதால 2 பேரும் ஒருமித்து போறாங்க. யூதா 14வது வசனத்தை பார்ப்போம். 14 ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு. இந்த ஏனோக்கு கூடவே நடந்தனால
ஆண்டவர் பல காரியங்கள் ஏனோக்கு சொல்லியிருக்கார். இதை சொல்லியிருக்காருன்னா 2வது வருகையை சொல்லியிருக்காரு. முதல் வருகையை சொல்லாம இயேசு கிறிஸ்து 2வது வருகை பாருங்க. இதோ எல்லோருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க, எல்லாருக்கும்னா அது யாரா இருந்தாலும் சரி, மோதியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களிலே அவபக்தியாளர்கள் யாவருக்கும் அவபக்தி செய்து வந்த சகல அவபக்தியான கிரியை நிமித்தமும் தமக்கு விரோதமாக அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் நிமித்தம் அவர்களை கண்டிப்பதற்கு 1000 பரிசுத்தவங்களோடு கர்த்தர் வருகிறார் என்று முன் அறிவித்தான். ஆண்டவரோடு கூட நடக்கிறார். ஆண்டோடைய ஆசை ஃபர்ஸ்ட் நீ தேடுங்கிற, தேடிட்டு ஜெபம் பண்ணுங்கிற. நான் உன் கூட இருக்க ஆசை, எனக்கு என்ன ஆசை? உன் கூட இருக்க ஆசை. ஏன் எனக்கு உன் கூட இருக்க ஆசை? என்னை தேடுறேன். நான் எப்படி தேடுறேன்னா, மனுஷர்கள் ஆண்டவரை மேற்கொள்ளக்கூடாது, அந்த அளவுக்கு என் மேல அவனுக்கு ஒரு அன்பு இருக்கு. அப்படி இருக்கிறதுனால நீ என்ன செய்யற? என்னை தேடுறியா? நம்ம ஒன்னா நடக்கிறோமா? உனக்கு நான் ஒரு வெளிப்பாடு கொடுக்க போறேன். அது என்னன்னா, என் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து 2வது வருகையில வருவாரு. வரும்போது அதற்குரிய கிரியைகள் ஜெபிச்சு படிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுள்ள பிதாவே, உங்களை துதிக்கிறோம் ஐயா. சர்வ வல்லவரே, உண்மை துதிக்கிறோம். இரக்கங்களுக்காக நன்றி, உங்களுடைய அன்புக்கு நன்றி, காரியத்துக்கு நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.